Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்க்க போறோம்னா நவாபி கறி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மட்டன் சிக்கன் எதனால எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பீஃப் எடுத்துருக்கேங்க. 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பீஃபில் அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாவை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவியோட இதில் சேர்ப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது புளிப்பே இல்லாத நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண தயிர் எடுத்துக்கிட்டேங்க, அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நீங்கள் வெளியே கடையில் வாங்கினீங்கன்னா புளிப்பே இல்லாத நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரையும் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 1 hour நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் விசில் விட்டு எடுக்கிறனால நான் குக்கரை டேரெக்டாக வச்சுக்கிட்டேங்க. அதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்க்க மாட்டாங்க, நான் மணத்துக்காண்டி சேர்த்துருக்கேன். 1 பே லீஃப், 3 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஹீட்டான ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா சூப்பர் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரிச்சான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை சேர்த்துக்கோங்க. லேசாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரை வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டான ரெசிபிஸ் தாங்க இருக்குது. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ், கல்யாணம் முடிஞ்ச புதுசாக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பீஃப்லேயே சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செம்ம டேஸ்ட்டான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈது ஸ்பெஷலாக நார்த் சைடில் செய்வாங்க. இதோட ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கடுத்து 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரையும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கனால காரம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்தலை லேசாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் பொடி பண்ணி வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கறியில் சேர்த்துட்டோம், அதனால் இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அடுத்து ஊற வச்சிருந்த கறியை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான், சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸு, புலாவ், ஃப்ளேவர்டு ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ரிச்சான சூப்பரான டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து திறந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் அகெயின் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு லிக்விடாக வேணும், நல்ல சாப்பாடில் சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா திக் கிரேவியாக வேணுங்கிறக்காண்டி நல்லா கொதிக்க விட்டுட்டேன்.
இப்போது இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கேஷ்யூவும் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசாவையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு வந்து க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும், நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது வீட்லேயும் வந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுவாங்க. நமக்குமே ஏதோ நல்லா ஏதோ ட்ரை பண்ணி கொடுத்தோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி கொடுங்க. கிட்ஸ்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து தூவி விட்டுக்கோங்க. நார்த் சைட் ரெசிபியில் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டாக தான் வந்து கரம் மசாலா மேலே தூவி விடுவாங்க. ஆனால் நான் கொஞ்சமாக, ஏன்னா டிஷ்ஷில் ஆல்ரெடி சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கசூரி மெத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்திங்கிறது ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை தான். நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான நவாபி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான், சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது போக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.